இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்லை, நம்ம தாத்தா முத்துராமலிங்க, தாத்தா காமராஜ் எல்லா சிலையும் தான் இருக்கு. வந்தயமானம் சிலையெல்லாம் திறந்துருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை விட்ட பிறகு சிறையில் தான் இருக்காங்க. அதெல்லாம் உடைச்சிடும், கண்காணிப்பு கறி வச்சிடும், தொட்டா தூக்கிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத, உடைச்சிடும். பஞ்சமி நிலத்தை மீட்கும். அடுத்து பல தடவை அண்ணன் போராடி இருக்கேன். இப்போ இந்த தடவை அறிவிப்பேன், சொல்லுவேன். இந்த 12 லட்சம் ஏக்கரை எந்த கொம்பாதி கொம்பட்டு இருந்தாலும் எடுக்கிறோம். அதை வந்து நமக்கு பாரபட்சம் கிடையாது, வேண்டிய வேண்டாத கிடையாது. ஏன்னா எனக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு தானே, அதுவே செத்து ஒளி. நீ கவலையப்படாத. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாதிக்கு கொலை செய்யாத, சாதியை கொலை செய். புரியுதா உனக்கு? நீ சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோடு பழகவே மாட்டோம்ங்கிறத நம்ம கோட்பாடு. அது அந்த எண்ணமே வராத அளவுக்கு இந்த சமூகத்தை மாத்திவேன். விளையாடணும், படிக்கணும், வேலை இது பண்ணணும். அப்ப இந்த சாதியை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வெட்டி பேசி புரணி பேசிக்கிட்டு இந்த அடிக்கடி சடக்கு போட்டு மக்களை வந்து நாங்கெல்லாம் யார் தெரியுமா வந்து நீங்க வேற நீயே ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை, அதெல்லாம் பெரிய அடிமை சின்ன அடிமை அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். அது முன்னாடி நிக்கிறவன் பொறுப்பு. இப்ப நான் இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க, இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன விளக்கேற்றணும், அங்கே கந்திரி ஆக்கணும். சரி, நீங்க ஆக்கணும் கூட வரேன், நீங்க விளக்கேற்றணும் வாங்க கூட வரேன். அவரவர் வழிபாடு அவரவருக்கு. உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதம் சிறந்தது வழிபாடு. சண்டை இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கணும். சரியா? இங்க 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 என்னன்னா, இந்த சாதி மதம் இல்லாத இது ஒரே மண்ணாகணும், ஒரு தாய் மண்ணாகணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதனால அதை சரி பண்றேன், நீ கவலைப்படாம படுத்துறாங்க. இப்ப மரத்தை வெட்டுறது மனித உறுப்புகளை வெட்டுறது போல குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பில்லை. சீனாண்டு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்ப நம்ம சொல்றாங்க செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னா அவங்க சொல்றப்ப டென்மார்க்ல எப்படி இருக்கு, பிரேசில் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்ல, அந்த நிர்வாகத்திற்கு நம்ம சொல்றது. அது யார் சொன்னா என்ன தம்பி, நான் வந்து காவல்துறை நெஞ்சில எல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுறாரு இப்படிலாம் நான் அதை பண்ணுவேன்னு. இப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்புல தான் எல்லா பாதுகாப்பு இருக்குது. அதுல வந்து இந்த ஒழுங்கு வந்து கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியா மாறிடுச்சு. வியாபாரம் மைண்ட் இதை படிச்சா அந்த வேலைக்கு போகணும். அதுல இருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வா இருக்கும். மற்றபடி இது நீங்க சொல்ற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையா அதை கண்காணிச்சு ஒழிப்பேன். அது சீருடை இணையாத காவலர்களை நான் உள்ள விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீ வந்து இவரெல்லாம் காவல்துறையா இருப்பாருன்னு நீங்க கணிக்க முடியாது. உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு, நீங்க எதாவது டக்குன்னு வாங்க கூப்பிடுவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு அங்கே சுத்தி 50 பேர் வந்துருவான், உட்காருங்க வண்டியில இருப்பான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாம மக்களுக்குள்ள பொது தளங்கள்ல வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எல்லா வழியிலையும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்க இந்த மாதிரி 10 நாளா கற்பழிச்சு கொண்டுட்டு போயிட்டா 10 நாளா தேடிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை வந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில இருந்து இப்ப இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற மொழி இனப்பற்று கொண்ட காடு, மலை, ஆறு, அருவி, நிலம், வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்ப நம்ம வந்து 5 ஆற்றுங்கிறோம், அவங்க பஞ்சபூதம்ங்கிறாங்க, 5 பூதம்ங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது வந்து என்னை ரொம்ப தேடும். அந்த மாதிரி இருக்கிறத நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றறிந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழல்ல நான் சொல்றது, அவங்க கிட்ட காசை வச்சு அரசியல் செய்யறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்யறேன். அவங்க நாணயத்தை வச்சு செய்யறாங்க, நான் நயத்தை வச்சு செய்யறேன். அவங்களுக்கு வந்து பணத்தை வச்சு செய்யறாங்க, நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறேன். இது ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு. இப்ப எனக்கு பதவியா மக்களுக்கான உதவியானா உதவிதான், எனக்கு பணமா இனமான இனம் தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தேன்னா, மக்களுக்காக உழைக்க வந்தேன்னா, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்ப இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்க பாருங்க, விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும் போது இந்த தரவை தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வந்து வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் வந்து அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லலை.
அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன். மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்து இருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதுகம் இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சொல்லுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு தலைவனியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து இந்த நாட்டுக்கு இழுக்கு. நான் யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொட்டுருவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைதான் தலைவணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வரவனா தலைவணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேடி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் அந்த மானுட சமூகம் பயப்படும். அரபு நாடுகளிலேயே இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு. ஏன்னா கடும் சட்டம், பொது வழியில தூக்கில போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டை எல்லாம் இங்க செய்ய முடியாது. தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அண்ணன் வந்தவொடனே நீங்க வாட்டுக்கு ராத்திரில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பாப்போம். நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சாங்க தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பயம் விட மாட்டான். என் மாநாட்டுல 6 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளையை தொட்டான், இடிச்சான், கேள்வி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியா அவன் தெரியும், உட்கார்ந்து நான் தொடமா. இப்ப என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவொடனே வரவேற்பு, அப்புறம் 6 ஏரியாட்டூர்ல, அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வர போட்டீங்கன்னா 1 லட்சம் கோடி மாசம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்ப அது நல்ல ஆட்சி முறையில் அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்ப நான் சொல்றது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோடனே ஏற்றுள்ளிருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அறிவுறுப்பார்கள் பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்ப அது நான் மக்களின் கருத்துக்கானது இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்துல மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் நான். என் மனச்சான்று என்ன சொல்றதோ அதை தான் நான் செய்ய முடியும்.